நான் எங்கள் அட்வொகேட் இப்போ அட்வொகேட் எத்தனை பேசுகிறான், எனக்கு பொறுமையாக போயிடுச்சு. அவரே தான் சொல்கிறதுக்கு இவன் ஆக்சுவலி நம்ம கர்நாடகாவில் ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு 9 பேர் நடத்தினாங்க கூட்டணி சொல்லு. அந்த ஆர்சிபி ஈவெண்ட் நடத்துகிற வெற்றி விழா நடத்தின ஈவெண்ட்டோட ஓனர் சரிங்களா, ப்ளஸ்ஸு அந்த ஸ்டேடியத்தோட மேனேஜர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. ஹைகோர்ட்டு, உயர்நீதிமன்றம், கர்நாடகா உயர்நீதிமன்றம் இந்த கூட்டரசுகளுக்கும் ஸ்டேடியத்தோட மேனேஜருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேரை மட்டும் நீக்கிட்டாரு. அதே மாதிரி இந்த கிரிக்கெட்டுக்கு சொல்கிறேன், எஃப்ஐஆரை ஆக்சுவலி 41 குடும்பம் பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்படைஞ்சவங்கள்ட்ட எப்படி போய் பேசலாம், யாரு விஜய், அப்புறம் தமிழக போலீஸும் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர். இப்போ விசாரணைக்கு உத்தரவு போட்ட உச்சநீதிமன்றம் போட்ட சிபிஐயும் புகார் பதியலை, யாரும் எஃப்ஐஆர் பதியலை. விஜய் அறிவிட்டானே பதிஞ்சவங்களே ஆக்சுவலி விஜய் கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த ஷோக்கு அவர் ஒரு கெஸ்ட்டு, அவர் காரணமாக இருக்காது. போட்ட ஒரே நிமிஷம் கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுக்க, கிறுக்குத்தனமாக பேசணுன்றக்காக பேசாது. பெட்டிக்கு முன்ன பெட்டிக்கு பின்னுன்ற மாதிரி பெட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அவர் என் தம்பி போறான், அண்ணன் போறான்னு பேசணும் நீ, சரியா? இந்த சாட்டை முருகன், கொட்டை முருகன், துரை முருகன்லாம் பேசுனீங்களா, அவங்களாம் எங்க போயிட்டீங்க? இப்போ ஆச்சா பச்சாங்க ஈழத்தமிழ் இருக்கு, எங்க போயிட்டீங்க? அண்ணாவில எங்க போயிட்டீங்க? ஏமாமல் எங்க போயிட்டாங்க? அவங்கள எங்கடா ஓடி போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் கேட்குறேன், இந்தியாவுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை விட்டு சிலோனுக்கு நடத்துறதுக்கு ஏண்டா போயின்னு கேட்குறேன். எல்லாம் துப்பு கிட்டவனே. சிலோன்ல ஆட்சி நடக்குது, அவங்க முடிவு எடுக்கணும். ஈழத்தமிழருக்கு சேர்த்தக்கு நீ கேட்கல, அவங்க கேட்கல. நான் கேவலமானவனே, வெளிநாட்டுல சேர்த்தவனுக்கு இந்த இந்திய கவர்மெண்ட் எப்படா பொறுப்பாங்க? கேவலம் பேசுறா. இந்தியக்காரன் வெளிநாட்டுல சேர்த்தானா ஓகே, ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். ஆனா வெளிநாட்டை சேர்த்தவனுக்கு இந்தியா கவர்மெண்ட் எப்படா பொறுப்பாங்க? கேவலமா இல்லை, எந்த கவர்மெண்டா இருக்கணும். நீ பேசுறது கொஞ்சம் கூட துப்பு இல்லடா, துப்பே இல்லடா. தயவு செஞ்சு பேசாத, நீ எல்லாம் வெளில வந்துடாதடா. என்ன கேவலமா அரசியல் பண்ணிருக்க? அரசியல்ன்ற பேர்ல சாக்கடைக்குள்ள இறங்கி களைச்சு விட்டு இருக்க, கிளீன் பண்ணல, களைச்சு விட்டு இருக்க சாக்கடைய. அது ஓமையில தெரிச்சு ரொம்ப கபுனா வச்சு உண்மையாவே ஓமையில நாடுது. சாக்கடை மேல விழுங்க, இன்னும் நாள வைக்கிற. சாக்கடையை கிளீன் பண்ண வேண்டிய கவர்மெண்ட்டே சாக்கடையா இருக்கு. சாக்கடையை உருவாக்குறதே இந்த கவர்மெண்ட் தான், இப்ப இருக்க அரசாங்கம், சரியா? அதே மாதிரி நாடகோஷ்டி உச்சம் வெளியே கரண்டி, டிச்சு கிளீன் பண்ற கரண்டியை வச்சுட்டு, அடைப்படைக்கிற கம்பியை வச்சுட்டு நாங்கள் எடுத்துட்டு வெளியே நின்னா நிச்சய கிளீன் ஆகும். வெறும் போஸ்ட் தான், போட்டோ தான். இதுலடா உங்களை திட்டாம வீடியோ கூட போடுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.